தமிழக விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணன் சந்திரா. நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வேஸ்ட் டீகம்போசரை பற்றி ரொம்ப நாளாக பேசிட்டு வர்றேன். பல விவசாயிகளும் என்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேஸ்ட் டீகம்போசர் ரொம்ப லாபகரமாக இருக்குன்று. இன்று நாம் இன்னொரு லாபகரமான ஒரு பொருளை பற்றி பேச போகிறோம். நான் நம்புகிறேன் அது உங்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று. அடுத்து நம்ம வேஸ்ட் டீகம்போசரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வேஸ்ட் டீகம்போசரில் இருக்க கலவையை 200 லிட்டர் ட்ரம்மில் 2 கிலோ வெள்ளத்தை கரைச்சி ஊற்றி அதில் தண்ணியை ஊற்றி மறுபடியும் இந்த வாட்டரில் இருக்க இதை நீங்கள் உள்ளே எடுத்து போட்டு 7 நாளில் கலக்குனிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது 100 லிட்டர் தயாரான 7 நாளைக்கு பின்னாடி தயாரான வேஸ்ட் டீகம்போசர். நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரியான கலரும் புளிச்சம் ஒரு வாடையும் வந்துருந்துச்சுன்னா இந்த வேஸ்ட் டீகம்போசர் தயாராகிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிற திரவத்தை செய்கிறதுக்கு நீங்கள் 100 லிட்டர் வேஸ்ட் டீகம்போசர் கலவையை தயாராக வச்சுக்கோங்க. வாங்க நாம் மைக்ரோநியூட்ரியன் கலவை எப்படி தயாரிக்குதுன்னு பார்ப்போம். சந்தையில் பல மைக்ரோநியூட்ரியன் கிடைக்கிது, ஆனால் அதில் எதுவுமே இயற்கையான மைக்ரோநியூட்ரியன் கிடையாது. ஆமாங்க, நாம் தயாரிக்க போகிறது முழுக்க 100% இயற்கையான மைக்ரோநியூட்ரியன். இது கூடவே பயிர்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ் எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதை விவசாயிகள் அவங்க இருக்கிற இடத்துலையே சுலபமாக தயாரிச்சுக்கலாம். ஆமாங்க, சரிதான். மைக்ரோநியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ் எல்லாமே இயற்கையாக நம்ம செய்ய போகிறோம். இதை ரொம்ப சுலபமாகவே நாமளே செஞ்சிடலாங்க. இதுக்காக நாம் வேஸ்ட் டீகம்போசரை பயன்படுத்த போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், வேஸ்ட் டீகம்போசருக்குள்ள இயற்கையான அமிலங்கள், அதாவது நேச்சுரல் ஆசிட்ஸ் இருக்குன்னு. அதனால் நாம் இதுக்குள்ளே என்னவெல்லாம் சேர்க்குறோமோ அதில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தையும் இது தானாகவே அதுவும் வேகமாக உறிஞ்சி எடுத்துரும். நாம் பார்த்துருப்போம், சிலர் விதவிதமான மாவுகளையும் பருப்புகளையும் போட்டு உரம் தயாரிப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற முழு சத்தும் அந்த உரத்தில் கிடைக்காது. அது ஏன் தெரியுமா? காரணம், தண்ணியில் போட்டு கலக்கிறப்போ கரையுமே தவிர மக்கி உரமாக மாறாது. ஏன்னா அதை மக்க வைக்க வெறும் தண்ணி மட்டும் போதாது. அப்படின்னா மைக்ரோநியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ் நம்மளால் எப்படி வீட்டில் தயாரிக்கிறது? அதுகள் எங்கேருந்து வரும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை பொருட்கள் என்னென்ன, அதாங்க சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட் என்ன. சோர்ஸ் இருக்குங்க. ஆமாங்க, நாம் அன்றாட நம்ம வீட்டில் வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற பொருட்களை வச்சே நாம் செஞ்சுக்கலாம். உரக்கடையவோ இல்லை மருந்து கடையவோ பூச்சி மருந்து கடையவோ தேடி ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. உங்கள் எல்லாருக்கும் முழு பாசிப்பயிறு, முழு தட்டைப்பயிறு, முழு துவரம்பயிறு, முழு உளுந்தம்பயிறு, மக்காச்சோளம் இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதில் எந்த பயிர் இருந்தாலும் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பயிர்களில் எல்லாமே விட்டமின்ஸ், மெக்னீசியம், கால்சியம், அயன்ஸ் என அனைத்து விதமான சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது. இது மட்டும்தான் நினைக்கிறீங்களா? கிடையாது. நாம் இது கூட எண்ணெய் வித்துக்களையும் சேர்த்துக்க போகிறோம். அதாவது எண்ணெய் வித்துக்கள்னால் நமக்கு நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் வித்துக்கள், சன்ஃப்ளவர் சைடு அதாவது சூரியகாந்தி விதை, கடுகு விதைகள், மஸ்டர்ட் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். கடுகு நம்ம குழம்பு தாளிக்கு பயன்படுத்துகிறோம்ல, அந்த கடுகு விதைகள். அப்புறம் எள்ளுனா எல்லா விதமான எள்ளும் நம்ம இதுக்காக பயன்படுத்தலாம். தமிழக விவசாயிகள் எல்லாருக்கும் முன்னாடி நான் சொன்ன எல்லா பொருட்களும் அவங்கவுங்க வீட்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்க விவசாயிகள் இடத்துலையோ உங்களுக்கு ஈஸியாக தாராளமாக கிடச்சிரும். இதையெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் உரக்கடைக்காரரையோ இல்லை பூச்சி மருந்துக்காரரையோ தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடச்சிடும். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நாம் பார்க்குற இது மக்காச்சோள மாவு. மக்காச்சோள மாவில் நமக்கு தேவையான பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், இரும்புச்சத்து, B16, மெக்னீஷியம் இந்த சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு பயிர்களுக்கு தேவையான இந்த சத்து இந்த மாவு மூலிமா நமக்கு கிடைச்சிருது. பாருங்கள், இது போல் நல்ல மாவாக அரைச்சி நீங்கள் இது பயன்படுத்துங்க. இது மாதிரி நல்ல தரமான விதைகளாக பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது கடுகு. பாருங்கள், நம்ம பக்கத்துலேயே இந்த கடுகை மாவாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கடுகுல
சத்துக்கள் மிக அதிகமாக இருக்குது. ஆமாம், இந்த கடுகில் சத்துக்கள் மிகவும் அதிகமாக உள்ளது. நமக்கு இந்த கடுகில் பொட்டாசியம் கிடைக்குது, ஃபைபர் நார்ச்சத்து கிடைக்குது, மக்னீசியம் கிடைக்குது, B6 விட்டமின் கிடைக்கிது, இரும்பு சத்து கிடைக்கிது, விட்டமின் C கிடைக்கிது, புரோட்டீன் கிடைக்கிது, கால்சியம் கிடைக்கிது, சோடியம் கிடைக்கிது. ஸோ இத்தனை விதமான சத்துக்கள் வந்து கடுகில் நமக்கு நிறைஞ்சு கிடக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து கடுகை பயன்படுத்துகிறோம். கடுகு கிடைக்காதவங்க உங்களால் முடிஞ்சா கடுகு புண்ணாக்கை வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு இது மாதிரி கடுகு புண்ணாக்கும் பயன்படுத்தலாம், அதனால எந்த தவறும் கிடையாது. அடுத்து நாம் பார்க்க போகிறது எள்ளு. நீங்கள் இங்கே பார்க்குறது வெள்ளை எள்ளு. உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்களே தாராளமாக பயன்படுத்தலாம். எள்ளில் அயன் சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் பி சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்குது, மக்னீசியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. இதை நாம் நல்லா நைஸாக மாவாக அரைச்சி வச்சுக்கிறோம். பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற மாதிரி நல்ல மாவாக இது மாதிரி பாருங்கள், நல்ல மாவாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உரம் தயாரிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வேஸ்ட் டீகம்போஸ்டில் போட்டால் அது உடனே மக்கி நமக்கு உரமாக மாறிடும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை பொடியாக அரைச்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக அரைச்சிக்கிறது வந்து நமக்கு வேஸ்ட் டீகம்போஸ் சீக்கிரம் தயாராக உதவும். நாம் அடுத்து பார்க்க போகிறது வந்து சூரியகாந்தி விதை. இந்த சூரியகாந்தி விதையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. பொட்டாசியம், விட்டமின் ஏ, கால்சியம், மறுபடியும் வந்து அயன், விட்டமின் B6, மக்னீசியம், விட்டமின் C, இத்தனை சத்துக்கள் இந்த சூரியகாந்தி விதையில் இருக்குது. இந்த சூரியகாந்தி விதையை நம்ம வந்து நல்ல பொடியாக அரைச்சி பயன்படுத்துகிறப்போ இந்த சத்துக்கள் எல்லாம் உரமாக மாறிடும். பாருங்கள், நம்ம எப்பொழுதுமே இந்த பாருங்கள், இது மாதிரி நல்ல பொடியாக அரைச்சி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அப்படின்னா வேஸ்ட் டீகம்போசரில் போட்டு நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே மக்கி சீக்கிரமாக உரமாக மாறிடும். உரமாக மாறினா உங்களுக்கு ஈஸியாக பயிர்களுக்கு கொடுக்குறப்போ உங்களுக்கு பயன்படும். பாருங்கள், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை வந்து பொடியாக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இது நமக்கு வேலை செய்யும். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு. பாருங்கள், இந்த பாசிப்பயிரிலும் எண்ணற்ற பயனுள்ள சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்த பாசிப்பயிரையும் இதில் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். நம்ம பாசிப்பயிரை வந்து இது மாதிரி நல்ல மாவாக அரைச்சி வச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இதை மாவை வந்து நம்ம நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வேகமாக வந்து செயல்படும். ஆமாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேகமாக இதை வந்து அரைக்கிறோமோ. அடுத்து நம்ம வந்து பார்க்குறது வந்து துவரை. இது வந்து முழு துவரைங்க. இந்த முழு துவரை நம்மளோட எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக கிடைக்கும். இந்த முழுத்துவரைன்னு இங்கே எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த முழுத்துவரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளும் இதில் மாவாக பயன்படுத்துகிறோங்கிறது பாருங்கள். இதையும் வந்து நல்லா ரொம்ப நைஸாக மாவாக அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அதுவும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நமக்கு தேவையானது வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். வாங்க நம்ம இப்போது இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சி வச்சுருக்க மக்காச்சோளம் மாவு. இந்த மாவை நம்ம வந்து இப்போ வேஸ்ட் டீகம்போசரில் வந்து கலக்க போகிறோம். இது வந்து 100 லிட்டர் வேஸ்ட் டீகம்போசர். இது மாதிரி மெதுவாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நம்ம அந்த 100 லிட்டரு இதில் வந்து வேஸ்ட் டீகம்போசரில் வந்து இப்போ நாம் வந்து அரைச்சி வச்சுருக்க மக்காச்சோளம் மாவை போட்டோம். அடுத்து வந்து நம்ம ஒவ்வொன்றா போடுவோம். பார்த்திங்களா, இந்த மாவு இது வந்து நம்ம போடுறது வந்து எள்ளு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த எள்ளோட மாவு. அந்த எள்ளு மாவையும் நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதுவும் வந்து நம்ம உள்ளே போட்டு எல்லாத்தையும் போடுற போகிறோம். அடுத்து நம்ம ஒவ்வொன்றா போட போகிறோம். அடுத்து நம்ம போட போகிறது வந்து கடுகு மாவு. நம்ம எப்படி பார்த்திங்களா எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கிறோம். இந்த கடுகு மாவையும் நம்ம இதில் வந்து மெதுவாக உள்ளே போடுறோம். எல்லாத்தையும் அது அரைச்ச அந்த 2 கிலோ கடுகு மாவையும் நம்ம இதில் உள்ளே போட போகிறோம். கடுகு மாவுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம சூரியகாந்தி மாவு. சூரியகாந்தி விதையை அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதுவோட மாவு. இந்த மாவை வந்து நம்ம இதில் மறுபடியும் போட போகிறோம். எல்லா மாவையும் போட்டுறோம். அடுத்து நம்ம வந்து போட போகிறது வந்து பாசிப்பயிறு இருக்குது பார்த்திங்களா, பாசிப்பயிறு காமிச்சோம் பார்த்திங்களா, அந்த பாசிப்பயிரோட மாவு 2 கிலோ மாவு. அந்த 2 கிலோ மாவையும் எடுத்து இதுக்குள்ளேயே நம்ம வந்து சுத்தமாக எல்லாத்தையும் நைஸாக எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது நமக்கு வேகமாக பலன் கிடைக்கும்.
இது பாசிப்பயிறு மாவும் போட்டோம். அடுத்து நம்ம போட போகிறது வந்து துவர மாவு காமிச்சோம் பார்த்திங்களா உங்களுக்கு. அந்த துவரையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைச்சி அந்த மாவை வந்து நம்ம உள்ளே போட்டுடுறோம். ஸோ இப்போது நம்ம காமிச்ச எல்லா மாவையும் நம்ம உள்ளே போட்டோம். இப்போ நம்ம அந்த மாவை வந்து நம்ம எப்படி கலக்கிறது, ஒரு குச்சியை வச்சு எப்படி கலக்கிறது அப்படிங்கிறது நம்ம நல்லா இது மாதிரி பரப்பி விட்டுட்டு நம்ம குச்சியை வச்சு கலக்க ஆரம்பிக்கலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படியே மெதுவாக கலக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வேஸ்ட் டீகம்போசரில் இந்த மாவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே எல்லாம் கலங்கும். மெதுவாக உங்களுக்கு ஆரம்பத்தில் வேகமாக கலக்காமல் மெதுவாக கலக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதை வந்து நீங்கள் உங்களால் வேஸ்ட் டீகம்போசரில் வந்து கரையிறதை வந்து பார்க்க முடியும். தொடர்ச்சியாக மெதுவாக நீங்கள் வந்து இதை வந்து அவசரப்படாமல் மெதுவாக செய்யணும். இது செய்கிறப்போ வந்து நீங்கள் வந்து பொறுமையாக அந்த மாவுகளை வந்து கட்டிகளை வந்து அப்படியே அந்த குச்சியில் உடச்சி விட்டுட்டு அந்த குச்சியில் அப்படியே உங்களுக்கு கரைக்கிறப்பே லைட்டாக அப்படியே ஓரத்தில் வச்சு உடச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படியே இதை வந்து நீங்கள் வந்து மெதுவாக அப்படியே பாருங்கள் எவ்வளோ வேகமாக இது கரையுதுன்னு உங்களுக்கு தெரியுதா. நம்ம இதில் வந்து அடுத்து என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், இது மாதிரி நம்ம கலக்கிட்டே இருக்கோம். கலக்கிட்டு இருக்கப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். அடுத்து எப்படின்னா என்னென்னா இதில் வந்து நம்ம எப்படி வந்து என்சைம்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போட்டோமோ அது மாதிரி நம்ம இதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஆமாங்க, நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இரும்பு தட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்பு பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம செம்பு, பித்தளை இது மாதிரி உலோக பாத்திரங்களை நம்ம உபயோகிச்சுட்டு இருந்தோம். அதனால் நமக்கு அதில் உணவில் வந்து நம்ம சாப்பிட்றப்போ அதில் தேவையான சத்துக்கள் அந்த பொருட்கள் மூலமே கிடச்சிச்சு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இரும்பு சத்து இதில் சேர்த்துறதுக்காக நம்ம இங்கே பாருங்கள், இந்த ஆணிகளை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 15 ஆணி உள்ளே போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 100 லிட்டருக்கு ஒரு 15 ஆணி உள்ளே நான் போடுறேன். ஆமாங்க, கொஞ்சம் மெதுவாக அப்படியே போட்டுக்கிட்டே மெதுவாக கலக்கிறப்போ உள்ளே போட்டுருங்க. அடுத்து நமக்கு தேவை செம்பு எப்படி நம்ம எடுக்கிறது? நம்ம வீட்டில் பழைய உடஞ்ச சாமான் இது மாதிரி ஏதாவது செம்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதே நீங்கள் போடலாம். இதுக்காக நீங்கள் புதுசாக இன்னும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் பழைய கேபிள், அதாவது பழைய ஒயர் கேபிள் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து இது பண்ணிட்டு அது பார்த்துருக்கணும். அது வந்து துருப்பிடிக்காத கேபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதை இதே மாதிரி உள்ள போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கிடச்சிரும். அடுத்து நம்ம போட போகிறது வந்து துத்தநாகத்தூள். இது துத்தநாகத்தூள் நீங்கள் இதில் போட்டே ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. என்கிட்ட இருக்குது, அதனால் நான் போடுறேன். ஆமாம், இதில் போட்டு தான் ஆகணும் நீங்கள் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஒரு 50 கிராம் இதில் போடுறேன். 50 கிராமான அளவுக்கு வந்து இதில் நான் போடுறேன். பாருங்கள், இது நம்ம கலக்கிட்டே இருக்கப்போ இடையில நான் உங்கள்கிட்ட என்னென்ன அடுத்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான பொருட்கள். நம்ம வீட்டிலேயே எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். இதை நம்ம வந்து பெருசாக மருந்து கடையிலையோ உரக்கடையிலையோ ஓடி போய் வாங்கிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் உடஞ்ச பழைய செம்பு பாத்திரம், உங்கள் வீட்டில் பழைய இருக்கிற சின்ன பித்தளை பாத்திரம், இதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு ஆணி வந்து துருப்பிடிக்காத ஆணி. அப்புறம் இந்த பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே உங்களால் ஈஸியாக நீங்கள் பக்கத்துலேயே வந்து உங்களால் கிடச்சிக்கலாம். இது சாதாரணமாக உங்களுக்கு வந்து 4-5 நாளில் தயாராகிடும். நீங்கள் 10 நாள் வரைக்கும் இதை வச்சுருந்துட்டு வாங்க நம்ம இதை தயார் பண்ண வச்சுருக்க இந்த மைக்ரோ நியூட்ரியண்ட்டை எப்படி நம்ம விவசாயத்தில் பயிர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு 5 லிட்டர் இந்த மைக்ரோ நியூட்ரியண்ட் எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா பயிர்கள் மேலேயும் நீங்கள் இதை வந்து தெளிக்கலாம். ஸ்ப்ரேயர் மூலயமா நீங்கள் வந்து இதை பயிர்கள் மேலே தெளிக்கலாம். கட்டாயமாக நம்ம இதை வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு உபயோகிக்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இதில் வராது. இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு 2 அல்லது 3 முறை வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். பூக்கிறப்போ, காய்க்கிறப்போ, இது செடி பிஞ்சு விட்டு காய்க்கிறப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் கட்டாயம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல நீங்கள் கண்கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரிசல்ட்டை பார்க்க முடியும். குறிப்பாக இதை வந்து பல மரங்களை நம்ம பூக்கிறப்பையும் காய்க்கிற சமயத்துலையும் கட்டாயம் அடித்தோம்னா பூக்கிறதும் நல்லா இருக்கும், காய்கள் வந்து நல்லா திரட்சியாக வரும். இதை வந்து நம்ம வந்து ஓடுற தண்ணியிலையோ இல்லை ட்ரிப்லேயோ வந்து கலந்து விடலாம். 100 லிட்டர் தண்ணிக்கு அதில் விடுறப்போ வந்து நம்ம 10 லிட்டர் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம கட்டாயமாக இதிலே கலந்து விட்டுட்டு நீங்கள் ட்ரிப்லேயோ இல்லை தண்ணியிலையோ
கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து போய் பயிர்களுக்கு வந்து ஒரு பயிரை சுற்றி ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி மூடாக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பயிருக்கு வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நம்ம இதை வந்து இதுக்கு தோட்டத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் போட்டிருக்க மாடி தோட்டம், வீட்டு தோட்டம், இது மாதிரி நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன பயிர்கள், வீட்டில் வளர்க்குற கீரைகள், வீட்டில் வளர்க்குற சின்ன சின்ன செடிகள், இது எல்லாத்துக்கும் நம்ம கட்டாயம் கொடுக்கலாம். அதனால் எந்த தீங்கும் கெடுதலும் கிடையாது. நம்ம வந்து முழுக்க நீங்கள் பாருங்கள், இது வந்து முழுக்க நம்மளே நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு தேவையான அளவு நம்ம பயிர்களுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியண்ட்டை நம்ம இதை வந்து கொடுத்துட்றோம். அதனால் இதில் வந்து நம்ம எந்த விதத்துலையும் இதில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து இதை நம்பி பயன்படுத்தலாம். இது முழுக்க 100% இயற்கையானது. இந்த மைக்ரோ நியூட்ரியண்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செடிகளுக்கு வந்து தொடர்ச்சியாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பயிரிடுதலில் வந்து லாபம் வந்து கட்டாயமாக விவசாயிகளுக்கு கிடைக்கும். இது வந்து முழுக்க ஒரு இயற்கையான இதுதான். அதனால் நீங்கள் கட்டாயமாக நம்பி பயன்படுத்தலாம். தமிழக விவசாயிகள் அனைவரும் இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் கலவையை உங்களோட தோட்டங்களில் செஞ்சு பார்த்து நீங்கள் பயனடைஞ்சு உங்கள் பயிர்கள் மூலம் நல்ல லாபம் அடையணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மைக்ரோநியூட்ரியன்ட் கலவை தயார் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பருப்பு வகைகள், என்னென்ன பருப்பு வகைகள் வந்து நம்ம இதில் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 கிலோ வீதம் நீங்கள் இதில் பாசிப்பயிர் உபயோகிக்கலாம். 2 கிலோ வீதம் நீங்கள் இதில் முழுத்துவரை பயிர் உபயோகிக்கலாம். இல்லை 2 கிலோ வீதம் மக்காச்சோளம் உபயோகிக்கலாம் முழு பயிர். 2 கிலோ உளுந்து உபயோகிக்கலாம். 2 கிலோ சுண்டல் நீங்கள் இதில் வந்து உபயோகிச்சுக்கலாம். எண்ணெய் வித்துக்கள் என்னென்ன மற்றும் அதோட புண்ணாக்கள் என்னென்ன உங்களுக்கு வந்து உபயோகிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். 2 கிலோ கடுகு இல்லைன்னா 2 கிலோ கடுகு புண்ணாக்கு, 2 கிலோ எள்ளு இல்லைன்னா 2 கிலோ எள்ளு புண்ணாக்கு, 2 கிலோ சூரியகாந்தி இல்லைன்னா 2 கிலோ சூரியகாந்தி புண்ணாக்கு, 2 கிலோ நிலக்கடலை இல்லைன்னா 2 கிலோ நிலக்கடலை புண்ணாக்கு, 2 கிலோ ஆமணக்கு இல்லை 2 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு. இது கூட ஒரு 20 ஆணி, துருப்பிடிக்காத ஆணி, பழைய செம்பு பாத்திரம் ஏதாவது இந்த ஸ்க்ராப்பு, அப்புறம் வந்து 1 கிலோ வந்து காவி கல் பொடி. நீங்கள் இது வரைக்கும் படத்தில் பார்த்த எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள் இவை எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா பொடியாக அரைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தணும். பொடியாக அரைச்சி நல்லா உலர்த்தி நீங்கள் அதை வந்து பயன்படுத்தணும். OSD கம்போஸ்ட்.